தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டதாகவும் ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்ந்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். திமுகவின் உண்மை தொண்டனுக்கு மதிப்பில்லை என்றும், ஆனால் அதிமுகவில் அடிப்படை தொண்டர் கூட உயர் பதவியை அடைய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக நிச்சயம் படுதோல்வி அடையும் என்றும், அதிமுக பெரும்பான்மை பெற்று தனியாக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் ஊழல், ஊழல் என்று சொன்னால் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது, எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. ஊழல் என்று சொன்னால் திமுக தான் ஞாபகம் வரும், திமுக என்றால் ஊழல் தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டுமா?